Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய ஹேர் growth ஆகணும் இல்ல எனக்கு வந்து கட் பண்ண ஹேர் வளரவே இல்ல அப்படினா கண்டிப்பா வந்து once ஆவது நீங்க இந்த ஹேர் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பனா தான் இதனுடைய பெனிஃபிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இதுக்கு தேவையான ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் தான் எடுக்க போறோம். என்ன அப்படினா வேம்பாலம்பட்டை. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். சோ நீங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இதை எப்படி வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படினு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். அதாவது castor oil எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே செக்கு போட்டது தான். நான் எல்லாமே வந்து ஓரளவு வந்து செக்கு போட்ட எண்ணெய் ஆர்கானிக் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயிலும் அதே மாதிரி தான். இது 3 எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. டபுள் பாய்லர் மெத்தடில் தான் இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்பனா தான் வந்து இதனுடைய எசன்ஸ் வந்து ஆயிலில் இறங்கி நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டை தரும். இப்படி டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப ஆயிலோட தன்மை வந்து அதாவது மாறவே மாறாது. நமக்கு அதனுடைய எசன்ஸ் மட்டும் கிடைக்கும். அதனால தான் டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து அதாவது பிஃபோர் 1 ஹவராவது நீங்கள் வந்து உங்கள் தலையில் வந்து இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் இதனோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இல்லை நான் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து உடனே ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. எந்த ஒரு ஆயிலுமே வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டை தரும். ஸோ நீங்கள் வந்து நான் கம்பல்சரி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிலை 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். பாருங்கள் நம்ம வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல எசன்ஸ் வந்து அந்த ஆயிலில் வந்து அப்ளை ஆகிருக்கு. இதை இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் எக்ஸஸாக இருக்க ஆயிலையும் அந்த கீழே இருக்கு இல்லைங்களா வேம்பாலம்பட்டை அதோடு சேர்த்து ஆயிலோட வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல முடி வளரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெகுலராக நான் வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்ரி டே வந்து ஈவினிங் டைமில் உங்கள் ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அது நல்லா பின்னி விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலில் இன்னொரு பவுலோட அதாவது வேம்பாலம்பட்டையோடு சேர்த்து அந்த ஆயிலை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ஆயில் தீர்ந்து போச்சு அப்படின்னா இதிலேருந்து ஆயில் எடுத்துகிட்டு நார்மலாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்.